கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு நிருபம் எழுதும்போது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். அதே 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து இந்த நிருபத்தை உங்களுக்காக எழுதுகிறோம் என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அவர்களுக்காக அவர் இடைவிடாமல் ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் பண்ணுகிறார். அந்த சபைக்காக கர்த்தரை அவர் ஸ்தோத்தரிக்கிறார் என்றெல்லாம் அவர் அந்த இடத்திலே சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு நிருபத்தின் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே தெசலோனிக்கேயரில் 5வது அதிகாரம் 4 வசனத்தை பார்த்திங்கன்னா, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ திருடனை போல வந்து ஒரு மனிதனை பிடித்து கொண்டு போவதற்கு நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, அல்லது இருளில் இருக்கிறவர்கள் அல்லவே, அல்லது பாவத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் அல்லவே என்று பவுல் அழகாக இந்த இடத்தில் எழுதுகிறார். ஒரு தேவ பிள்ளை 1வது அதிகாரத்தில் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களுக்காக எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதான் அடுத்த வசனத்தில் வரும்போது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும். அப்படி என்று இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து அவர் அந்த இடத்திலே சில வார்த்தைகளை உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதான் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ கர்த்தருடைய வருகையை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு வரும்போது அந்த நாள் திருடனை போல வரும் என்று அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போது திருடனை போல வந்து இப்போது தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஜனம், அழைக்கப்பட்ட கூட்டங்கள் இருக்கலாம், இன்னும் மனம் திரும்பாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த நாள் திருடனை போல இருக்கும். ஏன்னா திருடன் எப்போ வருவான் என்று தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பயந்து கொண்டு இருக்கிறவர்களும் அல்ல. அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மணவாட்டி சபை ஒரு மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பக்கத்தில் இந்த நாள் ஒரு மற்றவர்களுக்கு, இயேசுவை அறிந்தும் அறியாமல் வாழ்கிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, பாவத்திலும் அந்தகாரமான இருளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, இருளின் பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, இது ஒரு மிக வேதனையான ஒரு நாளாக காணப்படும் என்பதை இந்த வசனங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவும் இந்த காரியங்களை பற்றி அவர் சொல்லுவார். நம்ம பார்க்க முடியும். இயேசு சொல்லும்போது சொல்லுவார், அவர் ஒரு எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லுவார். மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். இயேசு சொல்லுவார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பார்க்கும்போது ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லுவார். அநேக வசனத்தில் ஆயத்தமாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில்
அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42வது வசனத்தில் எல்லாம் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை விழிப்போடு இருக்க சொல்லுகிறார். ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லலை, உங்களோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எப்போ வேணுமென்றாலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். ஆமேன். அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இன்னும் நம்ம மத்தேயு 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல அடையாளங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடையாளங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கும், சீக்கிரமாக இருக்கும் என்கிறதான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னும் சொல்லுவார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுவார். ஆமேன்களில் இதெல்லாம் 24வது அதிகாரம் அநேக வார்த்தைகளை இயேசு எச்சரிப்பாக சீஷர்களிடத்திலே சொல்லுவதை நம்ம பார்க்க முடியாது. எல்லாவற்றிலையும் அவர் சொல்லும்போது ஆயத்தமாயிருங்க, விழிப்பாயிருங்க என்று தான் ஒரு எச்சரிப்பை கர்த்தர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லிவிட்டு தான் அவர் சென்றிருக்கிறார். ஆமென். இன்றைய உலகத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கையில் எந்த நிச்சயமும் இல்லை. ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் மனுஷனுடைய எதிர்காலங்கள் ஒரு இருளான அனுபவத்திற்கு நேராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இயற்கையில் பயங்கரமான பேரழிவுகள் எல்லாம் அதிகரித்து கொண்டு வருகிறது. நம்ம நியூஸில் எல்லாம் பார்த்தோம்னா, பேப்பர் படித்தோம்னா, ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மிக ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஒன்று போல எல்லா தேசங்களிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமி எதிர்ச்சிகள், சூறாவளிகள், புயல்கள், இன்னும் காட்டு தீகள், எங்கே பார்த்தாலும் இது ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னதாக இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இப்போது இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒவ்வொரு தேசங்களிலும் பயங்கரமான இப்பேற்பட்ட பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நம்ம பார்த்தோம்னா, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, துருவ பிரதேசங்களில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாம் உருகிட்டுதுன்னு சொன்னால் அது பல பட்டணங்களை எல்லாம் என்ன செய்து விடுமாம், மூழ்கடித்து விடுமாம். அப்படி ஒரு அதிர்ச்சியான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்தை கரைய பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனாலும் மனுஷன் நிர்விசாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அப்படித்தான் இன்றைக்கு ஓட்டங்கள் இருக்கிறது. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை. அந்த நித்தியத்தை குறித்ததான ஒரு யோசனை எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே இல்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று வாழ்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கத்தில் பயங்கரமான பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் விஞ்ஞானிகள் எச்சரித்து கொண்டிருக்கிறாங்க. அணு ஆயுதங்களின் பெருக்கம் மிக ஒரு அச்சுறுத்தலாக தேசத்திலே காணப்படுகிறது. எப்போ என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், சண்டைகள், எப்போ அணுகுண்ட எந்த நாடு வீசுவான்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு வேதனைகளுக்கு ஆரம்பமான ஒரு காலங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இது இருக்க, ஒரு பக்கம் மனுஷ வாழ்க்கையிலே ஒழுக்கங்கள் கட்டுப்போகிறது. ஹல்லேலூயா. சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்புகள் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை முடிந்து ஒரு நித்திய வாழ்க்கை துவங்க போகிற ஒரு காலகட்டத்துக்கு நேராக இந்த உலகம் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை கூட கிறிஸ்தவர்கள் மறந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக வேதனையான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது இந்த உலகத்தில் நடக்க போகிற ஆபத்துகளை நினச்சி கூட பார்க்க ஜனங்களுக்கு மனம் இல்லை. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை யாருமே கண்டுகொள்ளுவதே இல்லை. ஒரே செழிப்பு, ஒரே ஆசீர்வாதம், நன்மைகள். ஆமென். இதுதான் போய்கொண்டிருக்கிறதே தவிர ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகிறதான காரியங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பரிசுத்தப்படுங்க, பரிசுத்தமாக இருங்க. ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் இன்றைக்கு ஜனங்களுடைய காதுகளில் எட்டுகிறதே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு கடினமான காரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென்.
அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்கு நேராக வழிநடத்தப்பட்டு ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமாய் வேத வசன சத்தியத்தின்படி ஹல்லேலூயா வாழ்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள், இருளுக்குரியவர்கள் அல்ல. ஆமென். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னதான் நடக்க போகிறது என்பது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலம் நமக்காக காத்திருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது பூமியின் கடைசி வரியந்தவும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கர்த்தருடைய கிருபையும் சத்தியமும் இந்த பூமியை ஆட்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பலவிதமான போராட்டங்களில் தேவ பிள்ளைகள் இன்றைக்கி சிக்கி தவித்து இருக்கிறாங்க. பிசாசினால் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பிசாசின் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு போராட்டம் உண்டு. போராடி தான் அவனை மேற்கொள்ள முடியும். அவன் அவ்வளவு ஈஸியாக ஒரு தெய்வ பிள்ளை இடத்துல அவன் விட்டு கொடுக்கிறவன் அல்ல, அவன் போராடுகிறவன். அவன் தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளும்படியாக அவன் இந்த நாட்களில் அதிகமாக போராடி கொண்டு இருக்கிறான். இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் தூங்குகிறது போல இந்த நாட்களில் நாம் அசதியாயிராதபடி ஹல்லேலூயா நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பை இந்த இடத்திலே பவுல் அழகாக எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் நமக்கு இருளிலே வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு இருளிலே வெளிச்சம். சோதனைகள் நேரத்தில் அவர்தான் நமக்கு வெற்றியை தருகிற தெய்வம். ஆமென். நம்ம குழப்பமடைந்திருக்கிறோமா, அவர்தான் நமக்கு ஞானத்தை தருகிற தேவன். எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், நமக்கு ஞானத்தை தருகிறவர் தேவன் ஒருவரே. ஆமென். வியாதி பலவீன நேரங்களில் அவர்தான் நமக்கு பரிகாரியாக இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும். ஒரு நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் பல தீமைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த உலகத்தில். அதுதான் ஒரு போராட்டம். அந்த போராட்ட நேரத்தில் ஹல்லேலூயா இந்த போராட்ட சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொருவரும் மாட்டிக்கொள்ளும் போது, இல்லைன்னா அப்பேற்பட்ட அனுபவங்களுக்கு நேராக நாம் செல்லும்போது கர்த்தர் தாம் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். ஏன் தெரியுமா? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக தான் இயேசு வரப்போகிறார். ஆமென். மற்றவர்களைப் போல அல்ல, உலக ஜனங்களைப் போல அல்ல, பேர் கிறிஸ்தவர்களைப் போல அல்ல. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், காரியங்களை பார்த்து ரொம்ப விழிப்போடு நாம் இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆமென், இன்னும் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நிதானித்து அறியாதபடிக்கு விழிப்பில்லாமல் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், விழிப்போடு இருங்க. வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஹல்லேலூயா ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே, இந்த காலகட்டங்களிலே அதிகமாக ஜெபிப்போம், தேவ சமூகத்திலே காத்திருப்போம், வேத வசன சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் அந்தகாரத்திற்கு உரியவர்கள் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்பா, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் விழிப்போடு தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. விழிப்போடு காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் விதைக்கப்படுகிற வசனங்கள் ஆண்டவரே அப்படியே 100 மேனி பலன் கொடுக்கட்டும், 30, 60 மேனி பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் உம்மை அறியாதவர்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். உம்மை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய இருதயத்தையும் உமக்கு நேராக திருப்புங்க ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் அப்பா உடைய வருகையிலே போய் சந்திக்கும்படியாக ஆயத்தத்தோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.